வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த தொடர்பில் அரசாங்கம் மறந்த விடயம் நினைவூட்டும் சாகர. நாடளாவிய ரீதியில் விசேட சோதனை வெளியான காரணம். யாழில் கம்பத்தில் கட்டி வைத்து சிறுமி மீது தாக்குதல் வெளியான காரணம். 80 வயது முதியவரான சாதாரணதர பரீட்சார்த்தி கணித விடைத்தாள் தொடர்பில் வெளியிட்ட அதிருப்தி. யாழில் போலீசாரிடம் பெண்கள் ஆடிய நாடகம் அர்ச்சுனா பகிர்ந்த வீடியோவால் பரபரப்பு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்ல விவகாரத்தை அரசாங்கம் தற்போது மறந்துவிட்டது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்ல விவகாரத்தை அரசாங்கம் தற்போது மறந்துவிட்டது. வீட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் அவர் நிச்சயம் வீட்டை விட்டு வெளியேறுவார். இதேவேளை ஜனாதிபதி பதவிக்கு வந்து 6 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்களுக்கு வழங்கிய எந்தவொரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் பொய்யை மக்கள் தற்போது நன்கு விளங்கிக் கொண்டுள்ளார்கள். எனவே நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 25ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியாக விசேட சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபடவுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தில் சந்தையில் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய அநீதியையும் சிக்கல்களையும் தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபை தெரிவித்துள்ளது. மேலும் பண்டிகை காலத்தில் சந்தையில் மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களின் விற்பனையை தடுக்க இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையில் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய அநீதிகள் மற்றும் சிக்கல்களை தவிர்க்கவும் முக்கிய மொத்த விற்பனை கடைகள் மற்றும் களஞ்சிய சாலைகளை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி பொற்பதி பகுதியில் கடையொன்றில் கெண்டோஸ் திருடியதாக குற்றம் சாட்டி கடை உரிமையாளர் 10 வயது சிறுமியை சரமாரியாக தாக்கிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளான சிறுமியை அவரது தாயார் கடைக்கு சென்று அங்கு சில பொருட்களை கொள்வனவு செய்து வருமாறு அனுப்பியுள்ளார். இந்நிலையில் குறித்த சிறுமி குறித்த கடைக்கு சென்று பொருட்களை கொள்வனவு செய்துள்ளார். மிகுதி பணத்துக்காக சிறுமி அதற்கு பெறுமதியான கெண்டோஸ் ஒன்றினை எடுத்து உட்கொண்டிருந்த நிலையில் கடை உரிமையாளர் திருடப்பட்டதாக கருதி குறித்த 10 வயது சிறுமியை சிறுநீர் கழியும் வரை வயரால் கடுமையாக தாக்கியுள்ளார். இதன்போது சிறிது நேரம் கழித்து சிறுமியின் கட்டை அவிழ்த்து விட்டுள்ளனர். இந்நிலையில் சிறுமி வேதனை மற்றும் அவமானம் தாங்க முடியாது தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்க முயன்றுள்ளார். குறித்த விடயமறிந்த பெற்றோர் உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சிறுமியை கொண்டு சென்றுள்ளனர். இது தொடர்பான விசாரணைகளை மருதங்கனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2024-2025 காப்போத சாதாரணதர பரீட்சை எழுதும் 80 வயது முதியவர் ஒருவர் கணித தேர்வு வினாத்தாள் குறித்து அதிருப்தி தெரிவித்ததை அடுத்து கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்திக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஊடகங்களிடம் பேசிய அந்த முதியவர் பொறியியலாளர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட கணித பாடத்துக்கான வினாத்தாள்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக கூறினார். முன்னர் கலை, வணிக மற்றும் பொறியியல் துறைகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தனித்தனி கணித தேர்வு தாள்கள் வழங்கப்பட்டன. இருப்பினும் இப்போது பொறியியலாளர்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தாள்கள் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படுகின்றன. இது நியாயமற்றது மற்றும் பல ஆண்டுகளாக இது நடந்து வருகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். பொதுவான வினாத்தாளுக்கு பதிலாக பாடப்பிரிவுகளுக்கு ஏற்றவாறு கணித வினாத்தாள்களை வழங்கும் முறையை மீண்டும் தொடங்குமாறு அந்த முதியவர் கல்வி அதிகாரிகளை வலியுறுத்தினார். மேலும் தனியார் வகுப்பு முறையை ஒழிக்க வேண்டும் என்றும் தனியார் வகுப்பு ஆசிரியர்களுக்கு அதிக ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் பாடசாலைகளில் கற்பிக்க அவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.